குறிப்பாக சொல்லணும்னா இந்த பஸ் லான்ச் ஆனதுக்கு ரீசன் வந்து யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆஃப் கேரளா கேபி கணேஷ்குமார் அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும் இந்த இடத்துல. ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான விலாகில் உங்களெல்லாம் சந்திக்க ரொம்ப சந்தோஷங்க. மக்கள் அனைவருக்குமே ஓணம் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளோட ப்ரீவியஸ் விலாக் வந்து பார்த்துருப்பீங்க. ஆலப்புழாலேருந்து பெங்களூருக்கு KSRTC பிஸ்னஸ் கிளாஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி ஒரு விலாக் போட்டிருப்போம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த விலாகு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பஸ் விலாக் எடுக்க தான் நம்ம ட்ரிவாண்ட்ரம் வந்திருக்கோம். தமிழ் பார்த்து புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆமாங்க, இதே KSRTC வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸ் பஸ்ஸை ட்ரிவாண்ட்ரம்லேருந்து எர்ணாகுளத்துக்கு இன்றைக்கி காலையில் 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஒரு புதிய சர்வீஸ். அதை கவர் பண்ண தான் நம்ம இப்போ ட்ரிவாண்ட்ரம் வந்திருக்கோம். மூச்சு வாங்கிட்டே பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? இதுதாங்க ரூமில் இருந்து நடந்து KSRTC பஸ் ஸ்டாண்ட் போய்கிட்டு இருக்கேன். வாங்க ஒரு டீயை சாப்பிட்டு நம்மளோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். காலையில் இருந்து ஒரு டீயை குடித்தா தான் ஒரு பூஸ்டே வருது. ஸோ நம்ம KSRTC பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறது KSRTC ரிசர்வேஷன் கவுண்டர் என்கொயரி. நம்ம பஸ் இந்த பிளாட்ஃபார்ம் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸில் வந்து ஃபியூச்சர்ஸ் இந்த அளவுக்கு எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா சீட்ஸ்லையுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு டிவி, ஹெட்ஃபோன் மாட்டுறதுக்கு ஜாக்கு, USB, அப்புறம் ஐஃபோன் மாட்டுறதுக்கு மாதிரி சார்ஜிங் போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபுட் ட்ரே கொடுத்துருப்பாங்க, புக்லெட் கொடுத்துருப்பாங்க, ஹேண்டில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, சார்ஜிங் போர்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க, ரீடிங் லைட்ஸும் இருக்குது தலைக்கு மேலேயே. இன்னொன்று என்னென்னா ஏர் ஹோஸ்டர்ஸ் கூட இந்த பஸ்ஸில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் டே ட்ராவல் பண்ணால் அந்த பஸ்ஸில் அலப்பி டு பெங்களூரில் ஏர் ஹோஸ்டர்ஸ் இல்லை, பட் இந்த சர்வீஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஸோ நம்மளோட பஸ் தாங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்கள், பாயிண்ட்லேருந்து இப்போது பிளாட்ஃபார்முக்கு. ஸோ மாலையெல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பர், வாவ், நைஸ். சும்மா சூப்பராக இருக்குங்க. வால்வோ தான். ஸோ உள்ளுக்குள்ளெல்லாம் ஏசியெல்லாம் போட்டு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஜன்னல்லாம் பாருங்களேன், அப்படியே பனி அடிச்ச மாதிரி. ஸோ பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வால்வோ 9600 B8R மாடல் KS662. ஸோ பேசஞ்சர்ஸ் எல்லாம் பஸ் முன்னாடி நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, பலூன்ஸ் எல்லாம் கட்டி மாலையெல்லாம் போட்டு. பார்க்கவே சும்மா ஜம்முன்னு இருக்குங்க பஸ்ஸு. பிராண்டிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. KSRTC கவர்மெண்ட் ஆஃப் கேரளா பிஸ்னஸ் கிளாஸ்னு. ஸோ ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ்க்கெல்லாம் ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுக்கறதுக்கு அதெல்லாம் லோட் பண்ணுறாங்க பஸ்ஸுக்குள்ளே. ஸோ நம்மளோட பஸ் வந்து பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. எந்த பிளாட்ஃபார்ம்னால் 11 and 12 அந்த இடத்துல இருக்குங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் நம்ம பஸ்ஸில் ஏர் ஹோஸ்டர்ஸ் கூட இருக்காங்கன்னு சொல்லி, ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி. அதே ஏர் ஹோஸ்டர்ஸ் இப்போ தான் போட் பண்ணாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து ஆலப்புழா டு பெங்களூர் போனப்போ அதில் வரல, மேபி இன்னும் 2-3 days கழித்து ஆட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டேவே ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ தான் ஏறினாங்க, காமிக்கிறேன். இதுதான் கேபின். ஸோ கேபினோட வியூ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. இது வந்து உங்களுக்கு மேனுவல் டைப் தான், ஆட்டோமேட்டிக் கிடையாது. ஸோ உங்களுக்கு மைக்கில் அனௌன்ஸ் மட்டும் பண்ணுவாங்க ஸ்டாப்பிங்லாம் வந்தால். CCTV கேமராஸும் இருக்குங்க கேபின்ல. ஸோ பஸ்ஸுக்குள்ளே ஏறி ஆச்சுங்க. செம்மையாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. ஏசியோட சில்னஸும் பக்காவாக இருக்குது. நம்ம ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டு பஸ்ஸோட மற்ற டீட்டெயில்ஸ் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். சீட்டில் என்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கிறது ஒவ்வொன்றா போக நம்ம ஜர்னியில் பார்க்கலாம். ஸோ பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் பார்த்துக்கலாமா? ஃபஸ்ட்டு செம்மையாக இருக்குல்ல, ப்ரௌன் வித் பிளாக் தீமில் கொடுத்துருக்காங்க சீட்ஸ் எல்லாமே. ஸோ டிக்கெட் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஹெவி லக்கேஜஸ்லாம் கேரி பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே வச்சிடலாங்க. ஸோ சின்ன பேக் மாதிரி இருந்தால் நீங்கள் மேலே வச்சுக்கலாம், தலைக்கு மேலே. ஸோ மணி 5:20 ஆச்சு, பஸ்ஸு கிளம்ப போகுது. ஸோ நம்ம பஸ்ஸில் பேண்ட்ரி இருக்குன்னு சொன்னேன்ல, ஒரு சின்ன மினி பேண்ட்ரி வந்து பின்னாடி செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்றதை நம்ம ஏர் ஹோஸ்டர்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
மணி கரெக்டாக 5:30 ஆச்சுங்க. ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து கிளம்பியாச்சு. ட்ரிவாண்ட்ரம் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 36 சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லா விண்டோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி விண்டோஸ் தாங்க. அண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேமரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் SOS பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ தலைக்கு மேலேயே வந்து ரீடிங் லைட்ஸ், ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இங்கே ரெட் லைட் தெரியும். அது அலாரம் மாதிரி டிரைவர் கிட்ட போகும். அட்டெண்டர் வந்து என்னன்றது கேட்பாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா சீட்ஸ்லையுமே வந்து ஃபயர் டிடெக்ஷன் சப்ரஷன் சிஸ்டம் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நம்ம பஸ்ஸில் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லிங்களா, அது இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரு ஆனவொடனே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3வது இதில் உங்களுக்கு இறங்குற மாதிரி இருக்கும். இது கூட தான் ரெஸ்ட் ரூம் போகணும். ரெஸ்ட் ரூம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள். வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஒன்லி ஃபார் யூரினல் பர்பஸ் தான் இது. ஸோ வாஷ் பேஷன், மிரரு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் டேவே நம்ம பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் ஃபுல்லுங்க. ஒரு 5-6 சீட்டு நம்ம தான் காலியாக இருக்குது. ரிமைனிங் எல்லாமே பேசஞ்சர்ஸ் ஆக்குபை பண்ணிட்டாங்க. நம்ம பஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் டு எர்ணாகுளத்துக்கு நடுவில் 2 ஸ்டாப் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று கொல்லம், இன்னொன்று ஆலப்புழாங்க. டைமிங்ஸ் எல்லாம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இதேமாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனும் டைமிங்ஸ் சொல்கிறேன். டிக்கெட் ஃபேர் எவ்வளோ ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த பஸ் மண்டே டு ஃப்ரைடே வந்து ட்ரிவாண்ட்ரம் டு எர்ணாகுளம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் சாட்டர்டே சண்டே மட்டும் ட்ரிவாண்ட்ரம் டு குருவாயூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரிவாண்ட்ரமில் காலையில் 5:30 மணிக்கு கிளம்புற நம்ம பஸ் கொல்லம்க்கு வந்து 6:45, ஆலப்புழாக்கு வந்து 8:10, எர்ணாகுளமில் இருக்க தொப்பும்பாடிக்கு வந்து 9:25, கேரளா ஹைகோர்ட்டுக்கு வந்து 9:35, எர்ணாகுளம் சவுத் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து 9:45 டைமிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் வந்து எர்ணாகுளம் சவுத் பஸ் ஸ்டாண்டில் வந்து சாயங்காலம் 5:30 மணிக்கு கிளம்புற இந்த பஸ்ஸு எர்ணாகுளம் ஹைகோர்ட்டுக்கு வந்து 5:40, தொப்பும்பாடி வந்து எர்ணாகுளத்தில் 5:50, ஆலப்புழா வந்து 7:05, கொல்லமில் வந்து 8:30 மணிக்கும், நைட்டு 9:30 வந்து ட்ரிவாண்ட்ரம் டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம பஸ் குருவாயூருக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதோட டைமிங்ஸ் நான் இங்கே கொடுக்குறேன். ட்ரிவாண்ட்ரத்தில் காலையில் 5:30 மணிக்கு கிளம்பி கொல்லம் 6:45, ஆலப்புழா 8:10, வைட்டிலா ஹப் எர்ணாகுளத்தில் 9:30, அங்கமல்லி வந்து 10:10, சாலக்குடி வந்து 10:30 மணிக்கு, த்ரிஷூர் வந்து 11:15, குருவாயூர் வந்து மத்தியானம் 12 மணிக்குங்க. அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் உங்களுக்கு குருவாயூரில் சாயங்காலம் 5:30 மணிக்கு கிளம்பி த்ரிஷூருக்கு 6:25, சாலக்குடி 7 மணிக்கு, அங்கமல்லி வந்து 7:20, எர்ணாகுளம் 7:59, வைட்டிலா ஹப் 8, ஆலப்புழா வந்து 9:35, கொல்லம் 11 மணிக்கு, ட்ரிவாண்ட்ரம் நைட் 12:15க்குங்க. பஸ்ஸுக்கான டிக்கெட்ஸ் வந்து நான் ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு ஆப் இருக்குது, நீங்கள் அதில் போய் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெப்சைட் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். www.onlineksrtcswift.com வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க நம்மளோட பஸ் டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் அஃபிஷியல் ஆப்பில் மட்டும் இல்லாமல் ரெட் பஸ், அபி பஸ் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமா. പ്രധാന സൗകര്യങ്ങൾ പരിചയപ്പെടുത്താം. വിമാനയാത്രയ്ക്ക് സമാനമായ പ്രീമിയം സിനിമകളും പാട്ടുകളും കാണുന്നതിനായി വൈഫൈ 2.4 എന്ന നെറ്റ്വർക്കിലേക്ക് കണക്ട്. வாங்க இப்போ டிக்கெட் ஃபேரை பற்றி பார்த்தோம்லாம். எனக்கான டிக்கெட் ஃபேர் வந்து ட்ரிவாண்ட்ரம் டு எர்ணாகுளம் வந்து 505 ருபீஸ் ஆச்சுங்க. யூபிஐ சார்ஜஸ் ஒரு 10 ருபீஸ் வரும். 515 ரூபா தான். இதே உங்களுக்கு ட்ரிவாண்ட்ரம்லேருந்து குருவாயூருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் 1000 ருபீஸ் ஆகுங்க. இந்த பஸ்ஸில் ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பஸ்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து அள்ளி திணிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சரி வாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். சீட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீட்லையும் பிராண்டிங் பண்ணியிருக்காங்க வால்வோன்னு. கலர் வந்து ப்ரௌன் வித் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு காம்பினேஷன் கலர். சீட்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேண்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லா சீட்ஸ்லேயும் சின்ன டிஸ்பிளே மாதிரி டிவி டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வச்சுருக்காங்க. வைஃபையும் இருக்குது நம்ம பஸ்ஸில். ஸோ உங்களுக்கு ஹெட்ஃபோன் வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம், கொடுப்பாங்க ஏரோஸ்டர்ஸ்கிட்ட கேட்டால். ஹெட்ஃபோன் ஜாக்கு இங்கே யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து யூஎஸ்பி ஐஃபோன் பண்ணுற மாதிரி பாயிண்ட்ஸ் ஜாக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபுட் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து புக் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. லெக் ரெஸ்ட் இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த இடத்துல காஃப் சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. ஸோ இந்த ரெட் கலர் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா சீட் பெல்ட் வியர் பண்ணிக்கிறதுக்கு. ரிக்ளைனிங் பொசிஷனுக்காக இந்த கிரே கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா. ஸோ ரிக்ளைனிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் பெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லை, ஹெட்ஃபோன் வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட் ஹவுஸ் கிட்டே கேட்டிங்கன்னா போதும், அவங்க கொடுப்பாங்க. மறுபடியும் யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்டே கொடுத்துடணும். அது நம்ம கேரி கொண்டு போகக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் உபயோகிക്കുന്നതിനുള്ള பஸ்ஸோட ஸ்பீட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 80யோட லாக்குடுங்க. நம்ம ஆலப்பி டு பெங்களூர் போனோம்ல, அது கூட 80 லாக்குடு தான். மேபி ஃபியூச்சரில் ரோடெல்லாம் நல்லான பிறகு வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஸ்பீடு. ஸோ உங்களுக்கு பஸ்ஸுக்குள்ளேயே வந்து இன்பில்ட்டாக வைஃபை இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த வைஃபை ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டா மூலமாக கூட நீங்கள் வைஃபை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த பஸ்ஸுக்கும் நம்ம ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து மங்களூர் அண்ட் காசர்கோடு ஆப்ரேட் பண்ணுற வந்தே பாரத்தும் கம்பேரிசன் பார்த்துடலாம். ஸோ அதோட டிக்கெட் ஃபேர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் உங்களுக்கு வந்தே பாரத்தில். அரௌண்ட் 770 ருபீஸ் என்னமோ. டே டைமில் கிளம்புற காசர்கோடு வந்தே பாரத் அண்ட் மத்தியானம் கிளம்புற பெங்களூர் வந்தே பாரத் வந்து ஒரு 650 சம்திங்க. எங்கேருந்து ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து எர்ணாகுளத்துக்கு. இந்த பஸ்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 505 ருபீஸ் தான். சேம் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது உங்களுக்கு. இதில் என்ன அடிஷ்னலாக டிவி வருது, வைஃபை வருது, வந்தே பாரத்துலேயும் இருக்குது உங்களுக்கு.
வைஃபை பட்டனில் ஃபுட்டு கொடுப்பாங்க அவ்வளோதான். பட் இதுலேயே வந்து உங்களுக்கு பேண்ட்ரி இருக்குது, டீ காஃபி இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் கூட சேல்ஸ் பண்ணுவாங்க. இதில் மிஷினுக்குள்ளே தான் எல்லாமே வச்சுருக்காங்க. காஃபி, டீ இதெல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்தே பாரத்தோட ப்ரைஸ் விஷயத்தில் இந்த பஸ்ஸுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். இல்லை சரி வாங்க, இப்போ நம்ம இந்த டிவியில் யூடியூப் சேனலில் நம்ம வீடியோஸ் போட்டு பார்க்கலாம். வைஃபை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ட்ராவல் தரேன்னு நடித்தா போதும். ஒன்றும் இல்லை, வைஃபை இருக்கும். அதோட யூசர் நேம் வந்து KS662. பாஸ்வேர்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்குது. இதை என்டர் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு. இது வந்து டச் ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு. ஸோ நம்ம சேனல் வந்தாச்சுங்க. நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து எதுன்னா ஆலப்புழாலேருந்து பெங்களூருக்கு போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ நம்ம ரீசெண்டாக போட்ட KSRT பிஸ்னஸ் vlog ஆலப்புழா டு பெங்களூர் vlog வந்து நம்ம யூடியூப் சேனலில் ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள் நீங்களும் சேர்ந்து. ஆக்சுவலாக இந்த பஸ் இனாகரேஷன் ஆக வேண்டியது August 13th ஃபஸ்ட்டாக பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அப்புறம் August 20க்கு இது பண்ணிட்டாங்க. August 16th வந்து நம்ம ஆலப்பை டு பெங்களூர் பஸ் வந்து இனாகரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பஸ்ஸோட ஷெட்யூல் வந்து ரிலீஸ் ஆச்சு. August 20 இனாகரேஷன் இருக்குதுன்னு சொல்லி. இல்லைன்னா ஃபஸ்ட்டு இந்த பஸ் தான் இனாகரேஷன் ஆகிருக்க வேண்டியது. August 13 தான் ஃபஸ்ட்டு டேட்டு அலாட் பண்ணியிருந்தாங்க இந்த பஸ் இனாகரேஷனுக்கு. ஸோ நிறைய ரோடு ஒர்க் நடக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க போல். ஸோ உங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு ப்ரௌச்சர் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரேட்டிங்ஸ் கொடுத்துக்கலாங்க. ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாம் இப்போ ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கொல்லம் வந்து ரீச் ஆகிருக்கோம். கொல்லத்தில் சரியான மழை போலங்க, மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ ரைட் சைடு இருக்கிறது தான் உங்களுக்கு கொல்லம் ரயில்வே ஸ்டேஷன். மணி வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கொல்லம்லேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 பேசஞ்சர்ஸ் போட் பண்ணுறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டாப்புக்கு அப்புறம் கொல்லம்லேருந்து கிளம்பியாச்சுங்க பஸ்ஸு. டீ அண்ட் காஃபி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கப்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈட்டபிள் தாங்க. நம்ம ஆலப்பி பெங்களூர் vlogலேயே சொல்லியிருப்போம். இதில் பிராண்டிங் போட்டிருப்பாங்க கேரளா KSRTCன்னு. ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பஸ் ஹோஸ்டர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் டீ கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் மேடம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த டீ கப் வந்து ஈட்டபிள்னு. ஸோ இதுலேயும் வந்து கேரளா ஸ்டேட் பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு KSRTC எடிஷனு. ஸோ இந்த பர்சன் தான் இதுக்காக இன்சார்ஜ் வந்து இவங்க தான். இவங்களோட மேனுஃபேக்சரிங் தான் இது. நல்ல ஐடியாங்க ஆக்சுவலாக. இந்த ரோடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டில் உங்களுக்கு எர்ணாகுளம் வரைக்கும் இப்படி தான் இருக்கும். எர்ணாகுளம் தாண்டி தான் உங்களுக்கு ஹைவே ஸ்டார்ட் ஆகிடுச்சுல ரோடு. நம்ம அதனால தான் ஃபஸ்ட்டு ஆலப்பி டு பெங்களூர் போனப்போ நம்ம கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ணது எர்ணாகுளம் தாண்டி தான். நம்ம திருச்சூர், பாலக்காடு, கோயம்புத்தூர், சேலம் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கேபின் ரைடு வந்து இந்த செக்ஷனில் எதிர்பார்க்குறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ரோடெல்லாம் இப்படி தான் இருக்கும், வேலை நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸ்பீடும் போக முடியாது. பார்க்கலாம், ஆலப்பி தாண்டி வேணால் அது கேபின் ரைட் முடிஞ்சால் எடுக்கலாம். ஏன்னா ரோடு ஒர்க் நிறையா இருக்கனால பஸ் கொஞ்சம் மெதுவாக தான் போயிட்டுருக்கு, குலுங்கி. ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. கம்ஃபர்ட் வைஸ் ஃபஸ்ட் 5 out of 5 நம்ம பாட்டில் உட்காந்து ஏசி போட்டுட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு பாட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்கோம். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாமே ஒரு காஃபி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரோல் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேக்கிங் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ வெஜ் ரோல் ஓப்பன் பண்ணோன்னே உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு டிஷ்யூவோடு இருக்குது. ஸோ சாப்பிட்டு வேஸ்டேஜ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பஸ் ஹோஸ்டர்ஸ் அவங்களே வந்து நம்மகிட்ட வந்து வாங்கிக்கிறாங்க, க்ளீன் பண்ணிட்டு போயிடுறாங்க. But it is instant coffee. Only not instant tea. Okay. Like that. So it is used. Now it's used only hot water. Okay. So cool up. You can place bottle water. Oh, cooling freezer. That's enough. Okay. உங்கள் நேம் மேடம்? மோனிதா. தேங்க்ஸ். ஸோ இதுக்குள்ளேயே உங்களுக்கு ஹாட் வாட்டர் வருமா, ஃப்ரீசரும் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எதுனா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அது ஃப்ரீசர் மாதிரியும் இருக்குது. இன்ஸ்டன்ட் காஃபி ரெடிமேடு மிக்ஸும் இருக்குது. காஃபி வேணும்னா காஃபி கொடுப்பாங்க, டீ வேணும்னா டீ கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ நம்ம இந்தியாவிலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா KSRTC பஸ்ஸஸ்க்குன்னே ஒரு சில ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுக்கு நானும் ஒருத்தனே சொல்லலாம். KSRTCனாலே அது ஒரு வைப் தாங்க. பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பின்னாடியே பேசியாச்சு. அப்படி பிளாக் பண்ணி
ஆப்போசிட்டில் வந்து பெங்களூர்லேருந்து கொல்லம் போகிற புஞ்சரி ட்ராவல்ஸ் வருது பாருங்கள். நம்ம ஆல்ரெடி விளாக் போட்டிருப்போம் கொல்லம் டு பெங்களூர். டைம் வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 ஆச்சு. அம்பலாப்புழா கிராஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆலப்புழா. ரோடு தாங்க ரொம்பவே மோசமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு புஞ்சரி வருது பாருங்கள். இது இந்த பிரபாஸ் தீம் லிவரியோடு இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதே தான் பிரபாஸ் தீம் லிவரியோடு இருக்க புஞ்சரி. ஃப்ரெண்ட்லலாம் ஸ்கூல் பசங்க பாய் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஃப்ளைட்டுன்னு ஒரு சர்வீஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல்.
ஸோ ரைட் சைடு போனால் ஆலப்புழா பஸ் ஸ்டாண்டு ஆலப்புழா டவுன் போகிறதுங்க. 1 hour டிலேவாக நம்ம ஆலப்புழா வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஆலப்புழா வந்து பார்த்திங்கன்னா ஆலப்புழா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த சைடு அவுட்டரில் தான் இருக்கும். ரைட் சைடு போனால் பஸ் ஸ்டாண்ட் சிட்டிக்குள்ளே போகிறது. ஸோ நமக்கு 8:10 ஆக்சுவலாக வரணும், 9:20 ஆயிருக்கு. 1 hour 10 minutes டிலேயில் பஸ் வெயிட் போகுது. बस कई अड़चेंगे सर. லெஃப்ட் சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆலப்பி பீச் வரும். இன்றைக்கி நம்ம பஸ்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேசஞ்சர்ஸ் மட்டும் இல்லாமல் 2 யூடியூபர்ஸ் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. நம்மளோட இப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆனது ஜோசப் ப்ரோ. அவருடைய சேனலில் வந்து யாத்ரா விசேஷங்களாம் நிறையா பஸ் விளாக்ஸ் பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் ப்ரோவை. இன்னொருத்தர் வந்து வண்டி மச்சான் சேனல் நம்ம சேனல்லையும் வண்டி மச்சான் பார்த்துருக்கா நம்ம சேனலில். ஓகே சார். ஸோ யூடியூபர்ஸ் கூட இந்த பஸ்ஸை விளாக் எடுக்க தான் வந்திருக்காங்க இன்றைக்கி பேசஞ்சர்ஸோட சேர்ந்து. நானும் ஸோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு பாருங்க, கடல் நல்லா இருக்கும் பீச். இந்த சைடு ஆல்மோஸ்ட் ஆல் நியரிங் டு எர்ணாகுளம். ஸோ ஹைகோர்ட் ஜங்ஷன்ற ஒரு ஸ்டாப்க்கு வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு தான். ട്രാഫിക് കാരണം വൈകിയത് യാത്രക്കാരോട് സമ്മതിക്കുന്നു. செலிப்ரேஷன் ட்ரிவாண்ட்ரமில் பண்ணலைனாலும் எர்ணாகுளத்தில் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இறங்கினோன்னா வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர்டி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து பஸ்ஸில் ஏறி சும்மா ஒரு ரைடு போயிருக்காங்க. ஓணம் டெக்கரேஷனில் சூப்பராக ட்ரெஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஓணம் ஃபெஸ்டிவல் வேறு கூடிய சீக்கிரம் நெருங்கிட்டு இருக்குது. இன்னொரு 5 to 6 days தான் இருக்குது. ஸோ மக்களுக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓணம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நல்லபடியாக கொண்டாடுங்க ஓணம் பண்டிகை. 2 o'clock வந்து நம்ம எர்ணாகுளமில் இருக்க கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். கொஞ்சம் டிலேவாக தான் வந்தோம். பார்த்துருப்பீங்க எவ்வளோ டிராஃபிக்கு, ரோடு ஒர்க்ஸ் நிறையா நடந்துகிட்ருக்கு. அதனால தான் இந்த டிலே, இல்லைனா ஆன் டயத்துக்கே வந்திருக்க வேண்டியது. ரோடு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சீக்கிரமே வரலாம்.
அதனால தான் கொஞ்சம் டிலே. ஸோ ஃபஸ்ட் டேன்றதுனால அதை ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ பெரிய பஸ்ஸு இந்த சின்ன சந்திலெல்லாம் ஓட்டி வரணும், பெரிய டாஸ்க்கு தான் சொல்ல போனோம்னா. ஓவராலாக ஜர்னி எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லணும்னா சூப்பராக இருந்துச்சு. 5 out of 5 கொடுக்கலாம். எந்த ஒரு டயர்ட்னஸும் நமக்கு தெரியல. கம்ஃபர்ட் வைஸ் ஆகட்டும், சேஃப்டி வைஸ் ஆகட்டும், அண்ட் ஸ்டாஃப்ஸ் பிஹேவியர் குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த பஸ் ஹோஸ்டர்ஸ் ஆகட்டும் அண்ட் அடிஷ்னலாக இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அது இல்லாமல் நம்ம கூட ட்ராவல் பண்ணி யூடியூபர்ஸ் எல்லாம் நல்லா பேசிட்டு தான் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி பஸ்ஸஸ் வந்து இன்னும் நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த பஸ்ஸு லான்ச் ஆனதுக்கு ரீசன் வந்து யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆஃப் கேரளா கேபி கணேஷ்குமார் அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இந்த இடத்துல அவர் தான் ஆக்சுவலாக இந்த பஸ்ஸை 2 சர்வீஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய ரீல்ஸ்லாம் வந்துருந்துச்சு. இப்போ கவர்மெண்ட் மாறினால இப்போ அவர் இது பண்ணலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்படி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது அவர் தான் ஆக்சுவலாக வந்து இனாகரேஷன் பண்ணப்பெல்லாம் பஸ்குள்ளெல்லாம் வீடியோலாம் போட்டிருந்தார், பார்த்துருந்தேன். ஸோ அவருக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும் நம்ம கேபி கணேஷ்குமார் சாருக்கு. ஸோ இப்படி ஒரு பஸ்ஸை கொண்டு வந்ததுக்கு கேரளா மக்களுக்கு. ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரிவாண்ட்ரம் டு எர்ணாகுளம் வர்றதுக்கும் சரி, வீக் டேஸில் இல்லை வீக்கெண்ட்ஸில் ட்ரிவாண்ட்ரம்லேருந்து குருவாயூர் போகணுன்னாலும் சரி இந்த பஸ்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம அலப்பி டு பெங்களூரும் பண்ணியாச்சு, ட்ரிவாண்ட்ரம் டு எர்ணாகுளம் பண்ணியாச்சு. இன்னும் ஒன்று தான் இருக்குது பெண்டிங். குருவாயூர் டு ட்ரிவாண்ட்ரம் டு குருவாயூர் ஏதோ ஒரு ரூட்டில் நம்ம கவர் பண்ணிடலாம். அண்ட் இதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் இங்கேருந்து பழனி போகணும். மத்தியானம் ஒரு 2:30 மணிக்கு பஸ் இருக்குது. பழனினா டேரெக்ட் பழனியில் எர்ணாகுளம் டு கோயம்புத்தூர் போய்ட்டு கோயம்புத்தூர்லேருந்து பழனி போகணும். ஸோ இதோட இந்த விலாக் நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ராவலி திறந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் வேறு ஒரு விலாகில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.